சொல்றத மட்டும் காலையில் எதுவும் பேசாதீங்க. நம்ம நிதானமாக செய்கிறது தான் வேல்யூ. அவசரத்துக்கு செய்வது நிதானமாக இருந்தா புரியுதுங்களா? ஆமாம் சரியா சரியா. ஆமாம். பூரா புக்காக இருக்கும். ஆமாம் இதுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் வைக்கணும். எல்லாத்தையும் இப்படி வைக்கணும். இதுவும் இருக்கணும். அழையிடமா வாங்க. மேனேஜருக்கு அப்புறம் தான் ஓனருக்கு தெரியணும். மேடம் என்ன சொல்றது இருக்கட்டும், ஒட்டுமொத்த முதலும் அவங்க வச்சிருந்தாங்கன்னா மேடம் சொல்ல நீங்க கேட்கலாம். முதல் வச்சவரும் கூட வந்தது புரியுதுங்களா? அதனால உங்களுக்கு தெரியாது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாளைக்கு இதெல்லாம் புக்கிங் எல்லாமே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல்னு சொல்லி பண்ணுங்க. இல்லைனா இந்த நிமிஷம் எல்லாரையும் கட் பண்ணி விட்டுருவோம். நம்ம ஓனரான நம்மளோட ஒட்டு நம்ம பார்ப்போம். இந்த நிமிஷம் சென்னையில் இருக்கும் கல்கத்தாவில் இருக்கும். சுபான் பாய் நல்லா இருக்கும். கட் பண்ணி இதுலேருந்து இந்த இதோட பிளாக் பேப்பர் கட் பண்ணி மெசேஜ் இருக்கும் இல்லையா? புக்கிங் போட்டதை எங்கள்கிட்ட எனக்கு காசு எங்கள்கிட்ட கொடுக்க போறீங்க. எங்கள்கிட்ட கொடுக்க போறீங்க. அப்புறம் முதல்ல அந்த அம்மாவை வச்சுக்கிறாங்க, மீன்கார அம்மாவை வச்சுக்கிறாங்க, உமாசங்கர் வச்சுக்கிறாரா, ரீகன் ஒருத்தன் ஓனர் இருக்கிறான், ஜெயலாபதினு ஓனர் இருக்காரு. உங்களுக்கு யாரும் அவங்க தெரியுமா? அப்புறம் அப்புறம் அவங்க ஒருத்தர் செய்யறாங்கன்னா நான் அவங்க ஒருத்தர் ஓனரா? சரியெடுத்தவங்களா தமிழ்காரனா? அப்புறம் அப்புறம் ப்ராப்ளம் வந்தா ப்ராப்ளம் தான். உங்க மொத்த முதலீடு எங்களுக்கு ஓனர் நாங்க இருக்கோம், அவங்க ஓனர் இல்லை. எங்களை மாதிரி அவங்களும் ஒரு ஓனர். அவங்கள மாதிரி நாங்கள் தாங்கிட்டு பேச மாட்டோம். அவங்க பணம் வந்துட்டு எங்க பணம் வந்துது. அவங்க தான் தகுதி இல்லாமல் நடந்துக்கிறாங்க. அவங்கள மாதிரி தகுதி இல்லாமல் நாங்கள் நடந்துக்க மாட்டோம். அவங்க பணம் வந்துட்டு எங்க பணம் வந்துது. இந்த கேமரா வேலை செய்யுமா? அவங்கள மாதிரி தகுதி இல்லாம நாங்க நடந்துக்க மாட்டோம். எங்க பணம் வந்துது அவங்க பணம் வந்துது. எங்க பணம் இல்லாம அவங்க பணம் மட்டும் இல்ல, எங்க பணம் இல்லாம அவங்க பணம் மட்டும் இல்ல. உங்களுக்கு தெரியலனாலும் இதுவே தெரிஞ்சுங்க. நாளைக்கு ஒரு கஷ்டம் கூட உள்ள நீங்களா பண்ணீங்கன்னா பிளாக் பேப்பருக்கு மரியாதை. நாங்களாம் கட் பண்ணா பிளாக் பேப்பருக்கு அசிங்க. அது டைம் எடுத்துங்க. நான் டைம் சொல்லிட்டேன், வந்துட்டோம். வெளிலலாம் எங்களுக்கு போக மாட்டோம். அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க என்ன பண்ணாலும் பண்றோம், நான் பார்க்குறேன். உங்களுக்கு தகவல் சொல்ல காரணம் நீங்களோட ஒரு ஸ்டாஃப், உங்களுக்கு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் உங்க மேல இருக்கிற மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு கூட நாங்கள் இந்த ரெஸ்பான்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதாமா? அவங்கள மாதிரி தகுதி இல்லாமல் நாங்கள் நடந்துக்க மாட்டோம். உங்க தகுதி எங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு ஒர்க்கர், அவங்க சொல்லி நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆனா அவங்க சொல்றதுக்கான தகுதி உங்களுக்கு தெரியாது. புரியுதா? நீ அவங்கள ஓனர் பார்த்தா நீ வேலைக்கு வந்த, அவங்க ஓனர் தெரிஞ்சவங்க நீ வேலைக்கு வந்த, அவங்க மொத்த ஓனர் ரெக்கார்டை பார்த்து தான் வந்த. மேடம் தான் பிளாக் பேப்பர் மொத்த ஓனர் ரெக்கார்டு உங்களுக்கு காமிச்சாங்களா? அப்புறம் மேடம் பேசினாங்கன்னா மேடம்னா ஜெயலலிதாவா? ஜெயலலிதாவாங்க? ஜெயலலிதாவே நீ ஆள் இல்லை. மேடம்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. மேடம்லாம் அவங்க வீட்டில் இது தொழில், இது பொது தொழில். மேடம் எல்லாம் செல்லாது. மேடம் இதெல்லாம் சொல்லக்கூடாது.
நாளைக்கு எந்த கஸ்டமர் உள்ள வரக்கூடாது. புரியுதுங்களா? இதுக்கு இதை கட் பண்ணிட்டு சார்ஜ் வேலையை பாருங்க. சொல்லுங்க மக்கள் பாருங்க. சம்பளமும் வரலக்கா. அதெல்லாம் அவங்களுக்கு உங்க வேலைக்கு வச்சுதாரு போன போட்டு என் சம்பளம் போட்டு வெளியே போன கூடு எங்கள்கிட்ட பேச விடு. வேலைக்கு நாம வச்சோம் கூப்பிட்டு காசு கொடுத்து வெளியே போன நீ பிரச்சனை பண்ண அவனை கூடு சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா சம்பளம் கொடுத்து என்ன வெளியே அனுப்பணும் கூடுங்க. அவளை என்ன சொன்னாங்க? அதுக்கு என்ன சொல்லுங்க? ஓடறாங்கல்ல வர சொல்லுங்க. நேரில் வர சொல்லுங்க. கூடுங்க. எதிர்ப்பு பேச சொல்லுங்க. நாளைக்கு காலையில இருந்து ஒரு ஆள் கூட உள்ள வரக்கூடாது. தங்குவோம் தங்க அப்புறம் விஷயம். நாளைக்கு காலைல புது ஆர்டர் ஒருத்தரோட வரக்கூடாது. புது கஸ்டமர் ஒருத்தரோட உள்ள நுழையக்கூடாது. யாரும் தங்கக்கூடாது. பிளாக் பேப்பர் க்ளோஸ்டு மூடணும். அவ்வளவுதான். ஒர்க்கர் கூட கிடையாது. சுத்தமா இன்க்ளூடிங் ஒர்க்கர். நாளைக்கு காலையில இருந்து இது ஏகக்கூடாது. இது எல்லாமே மாதிரி தான் நடக்கும். ஓகே சார். ஆனா நான் பேசுறேன் தப்பா எடுக்கிறேன்னா நீங்க உங்களோட அமௌண்ட் சொல்லிருந்தீங்க. அது பெருசுதான். எந்த அமௌண்ட்? இல்ல சாரோடதுன்னு சொல்லி முதல்ல சொன்னீங்கல்ல. உடனேவும் எப்படி ரெடி பண்ண முடியும் சார்? ரெடி எல்லாம் பண்ணுவாங்க. யாரும் ரெடியாதான் எங்களுக்கு காசு கொடுத்தாங்க. அந்த உட்கார்ல எங்க வேலையை நாங்க பார்த்தோம். 3 வருஷம் அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க. அவங்க கடையை காலி கொண்டு கிளம்பிட்டு நாங்க நடத்திடுறோம். விருப்பப்பட்டா நீ வேலை செய்ய. புரியுதாமா? விருப்பப்பட்டா அடுத்த நாள் வந்து நீ தொடரு. உன்னாலும் எங்களுக்கு அவசியம் இல்லை. புரியுதாமா? இது ஓனர்ஷிப் பிரச்சனை. அவங்க எங்கள்கிட்ட வந்து பேசிட்டோம். 3 வருஷம் அவங்க இதை வந்து சம்பாரிச்சு திருடிங்கிறாங்க. ஒரு ஓனரை ஏமாத்தி திருடிங்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசினால உமாசங்கர் ஒய்ஃபு அவருக்கு சேர்த்து தான் பேசுறான். ஒரு ஓனர் காசை இப்ப திருடிங்கிற உட்காந்துக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது. இதோட பிளாக் பண்ணி ஓப்பனா பேசணும். கேஸ் தான் மொத்தம் எல்லாம் வெளியே போகணும். கேஸ் மூடிட்டு வெளியே எல்லாம் ஜெயலலிதா டாக்டர் மட்டும் கேஸ் இல்லை. பிளாக் பேப்பர் கேஸ்னா எல்லாரும் வெளியே போகணும். கல் சாத்தணும். உங்களுக்கு என்ன நடுவில் வேலை? உங்களுக்கு என்ன நடுவில் வேலை? அவனுக்கு என்ன நடுவில் வேலை? அவனா மட்டும் தான் முதல்ல தூரம் வச்சுக்கிறாரு. நான் பேச யாரும் கேட்கலாம். நான் பார்ட்னர். டாக்டருக்கு நான் பார்ட்னர். நானும் பணம் கொடுத்துக்கிறேன். நான் பேசுவேன். அவன் என்கிட்ட வந்து நேரில் பேசிட்டோம். இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் உங்களோட வேல்யூ. நாளைக்கு காலையில் யாரும் இருக்காது. கதவை சாத்துக்கு வெளியே போயிடணும். எல்லாம் அவன் வந்து என்கிட்ட பேசணும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் கொடுத்தாலும் வேணாம். இன்னைக்கு நைட்டு கூட நாளைக்கு காலையில் யாரும் இருக்காது. ஓகேவா? அவன்கிட்ட பேசுங்க. ரெக்கார்டிங் தான் அவன் கேட்கட்டே எனக்கு லைன் வரும். நீ முடிஞ்ச சொல்லுங்க. எடுத்தால் கொடுங்க. ஹலோ ஓகேவாம்மா? அவ்வளோ மாதிரி நாங்களும் முதல் போடுகிறோம். உமாசங்கர்னா முதல் வச்சிடணும். அதே மாதிரி நாங்கள் வச்சிடும். அவன் பேசலாம் கூடாது. அவன் வந்தான்னா என்கிட்ட அவன் அடி வாங்குவான். உமாசங்கர் வந்தா அவனை உதைப்ப. உமாசங்கர் என்கிட்ட பேசுறதுக்கு அவன் என்கிட்ட வந்தான்னா அவனை உதைப்ப. அவனை விடவே மாட்டான். நீங்க ஸ்டாஃப். நீங்க நைட் வரைக்கும் அவங்களோட ஸ்டாஃப். நீங்க நாளைக்கு காலையில் நீங்க பிளாக் பேப்பருக்கு ஸ்டாஃப் இல்லை. ஒருத்தர் கூட கூடாது. வீட்டுக்குள்ள உங்க கிச்சன் முடிச்சிங்க. காலையில் வெளியே போயிடணும். ஆமா தகுதி இல்லாதவன்றோட தொழில் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். தகுதி இல்லாதவன் இவங்களால உங்களை ஏமாத்திருக்கான். புரிஞ்சாப்பா? அவன் 2 கோடி முதல்ல என்னோட 2 கோடி முதலீடு. அவன் காடு உங்களை ஏமாத்திருக்கிறான். நீ ஏமாத்திருந்தாலும் உங்களை ஏமாளிக்க நான் பொறுத்து உஷாராயிட்டேன். நாளைக்கு காலையில் உங்களோட ஒர்க்கை பார்த்துங்க. ஃப்ரீயானா நீங்களே ஒர்க் பண்ணுவீங்க. நாங்கள் பார்த்துக்கோம். புரியுதாப்பா? அவ்வளோ அவன் நம்பாதீங்க. அவன் ஃப்ராடு. புரியுதா? உமாசங்கன்றோம் ஃப்ராடு. 2 பாட்டனோட காசை ஏமாத்தி தொழில் செய்யற ஃப்ராடு. அவன் வில்லன் தான். அவன் நாளைக்கு காலம் வந்து எங்கள்கிட்ட பேசணும். அதையும் நாங்கள் தான் இருப்போம். அவன் என்ன பேசினான்னா இதே நீ முதலாளி உங்களை ஏமாத்திட்டோம். முதலாளி வந்து அவங்கள்ட்ட பேசுறான்னு சொல்லு. புரியுதாப்பா? வச்சு அவன் ஃப்ராடு. அவன் நம்பியெல்லாம் அவன் முதலாளி நினைச்சுட்டாரு. முதல் வருஷம் 6-7 கோடிக்கு 3 கோடி சொந்தக்காரன் காரணம் பார்த்துக்கான். 2019 வந்து
இங்க பேசி நான் கூட இருக்கிறேன். அந்த போனஸ் யாரு கேட்கறான்? அவன் நாளைக்காக வந்தானா அவன் கை கால் எதுவும் எடுக்கணும். இந்த ரெக்கார்டிங் அவன் தான் பேசிக்கிறான். அவன் பார்த்து அந்த காலை வரவே கூடாதான். இந்த சொத்துக்கு நானும் சொந்தக்காரன். அவன் மட்டும் காலில் எல்லாம் வந்து எதாவது பேசினா அவனை கைகால வச்சிருவான். நாளைக்கு காலை நீங்க யாருமே இருக்கக்கூடாது. நீங்க நெட்டு பேட்டர் முடிஞ்சிடணும். நாளைக்கு காலை நீங்க ஒத்த விடக்கூடாது. அவன் ஃப்ராடு. அவன் நம்பினா எந்தீங்கன்னா